ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸ் சாப்டர் 6லேருந்து எக்ஸசைஸ் 6.1லேருந்து 10th கொஷின் பார்க்க போகிறோம். இஃப் காஸ் தீட்டா பை 1 + sin theta ஈக்குவல் டு 1 by a, தென் ப்ரூவ் தட் a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு sin theta. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் தீட்டா பை 1 + sin theta ஈக்குவல் டு 1 by a சொல்லிட்டாங்க. நம்மளை வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு sin thetaன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பை 1 + sin theta ஈக்குவல் டு 1 by a. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 1 + sin theta தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 தான் பை a ஸ்கொயர். இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியுமா. நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போனால் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை இதை அப்படியே எழுதிக்கிறோம் 1 + sin theta தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். அடுத்தது இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம் 1 + sin theta இன்ட்டு 1 மைனஸ் sin theta டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் எழுதலாமா, 1 + sin theta இன்ட்டு 1 + sin theta ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். இப்போ இந்த 1 + sin thetaவும் இந்த 1 + sin thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன வரும், 1 மைனஸ் sin theta பை 1 + sin theta ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் sin theta ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 + sin theta. இப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர் தான் வேணும். ஸோ மீதியை நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ டிவிஷனில் வந்துடும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + sin theta பை 1 மைனஸ் sin theta. இப்போ நம்ம கொஷினில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1. நம்ம a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 + sin theta பை 1 மைனஸ் sin theta. ஸோ அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் a ஸ்கொயருக்கு பதிலாக. a ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 + sin theta பை 1 மைனஸ் sin theta மைனஸ் 1. அடுத்தது டிவைடட் பை டிவிஷன், a ஸ்கொயருக்கு திருப்பி என்ன வரும், 1 + sin theta பை 1 மைனஸ் sin theta ப்ளஸ் 1. இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறப்ப நமக்கு 1 மைனஸ் sin theta வரும். இந்த 1 + sin theta இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் sin theta டிவிஷன் 1 + sin theta. இங்கேயும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறப்போ 1 மைனஸ் sin theta வரும். மேலே 1 + sin theta அப்படியே வந்துடும். ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 மைனஸ் sin theta. இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 + sin theta அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin theta டிவைடட் பை 1 மைனஸ் sin theta டிவிஷன் இங்கே 1 + sin theta ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு 1 1 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 sin theta பை 1 மைனஸ் sin theta. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் ஆகிறதுலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். sin theta ப்ளஸ் sin theta 2 sin theta பை 1 மைனஸ் sin theta டிவிஷன் இந்த 1ம் 1ம் ஆட் பண்ணுறப்ப 2, இந்த ப்ளஸ் sin thetaவும் மைனஸ் sin thetaவும் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 1 மைனஸ் sin theta. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். 2 sin theta பை 1 மைனஸ் sin theta இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போகுது மல்டிப்ளிகேஷன் போடுறதுனால 1 மைனஸ் sin theta பை 2. இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த 1 மைனஸ் sin thetaவும் இந்த 1 மைனஸ் sin thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி வரது நமக்கு sin theta. RHS வந்துருச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு sin theta. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.